ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க்ஸ் பற்றி பார்க்குறோம். ஓகேவா? ஹைப்பர் லிங்க் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதோட டெஃபினேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஹைப்பர் லிங்க் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் ஒன் வெப் பேஜ் டு அனதர். ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து என்ன டேக் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஏ டேக். ஓகேவா? அந்த அட்ரிபியூட் டேக்னு சொல்லுவாங்க. ஏ டேக். ஓகேவா? இந்த டேக்கில் அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சின்டாக்ஸ் வந்து என்னது? ஏ, அதுக்கப்புறம் ஹெச்ஆர்இஎஃப் அப்படிங்கிற ஹைப்பர் லிங்க் டேக்குக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஏ டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அட்ரஸ் யூஆர்எல் அந்த லிங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணனா எனக்கு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். இன்னொரு பேஜ் எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஒன் பேஜ் டு அனதர். ஓகேவா? எனக்கு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். ஜஸ்ட் எனக்கு அது வந்து அந்த லிங்க் கொடுத்தோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஹைப்பர் லிங்க் தெரியும் இல்லையா? அதே கான்செப்ட் தான். ஏ டேக் யூஸ் பண்ணும்போது இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹைப்பர் லிங்க் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹெச்ஆர்இஎஃப் அப்படிங்கிற டேக் வந்து லிங்க்கோட அட்ரஸ்க்காக யூஆர்எல்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு டார்கெட் அப்படிங்கிறது வந்து இதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பனிங் லிங்க் இன் நியூ டேக். நியூவாக ஒரு டேக் ஓப்பன் ஆகிறதுக்காக நம்ம இந்த கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இந்த லிங்க் டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகணும். ஓகேவா? அந்த ஹைப்பர் லிங்க்கில் ஓகே நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஹைப்பர் லிங்க். அந்த லிங்க் எதெல்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு பண்ணலாம், இமேஜஸ், இமெயில், ஃபோன். ஓகேவா? ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் லிங்கை கொடுத்தாச்சு. அதுக்கான ஹெச்டிடிபிஎஸ் இப்போ வந்து அது யூஆர்எல் கொடுத்துட்டோம். யூஆர்எல் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு www.google.com அப்படிங்கிற யூஆர்எல் கொடுத்துட்றோம். அதுக்கான அட்ரஸ் கொடுத்துட்டு விசிட் கூகுள் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுக்கான பேஜுக்கு வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா மூவ் ஆகணும். www.google.com அப்படிங்கிறது வந்து அந்த பேஜ் வந்து எனக்கு ஓக்கணும். கிளிக் த டெக்ஸ்ட்டு, ஓப்பன் த லிங்க். ஓகேவா? நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த லிங்க் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ஓப்பன் ஆகணும். கிளிக் த டெக்ஸ்ட் ஓப்பன்ஸ் த லிங்க். ஓகேவா? அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது நான் பார்த்தோம் இல்லையா? லிங்க் என்னெல்லாம் லிங்க் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு, இமேஜஸ், இமெயில், ஃபோன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம அதோட மெத்தட்ஸ் பார்க்குறோம். அதுதான் அதோட மெத்தடு. டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்னா டெக்ஸ்ட்டு கிளிக்கபிள். நான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கிளிக் பண்ணேன்னா எனக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து போகும். புரியுதா? அப்போது அங்கே என்ன இருக்குது நான் கொடுத்தாச்சு. அது கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். அடுத்தது இமேஜ் கிளிக்கபிள். அந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இன்னொரு வெப் டேக் வந்து யூஸ் ஆகணும், ஓப்பன் ஆகணும். ஓகேவா? இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகணும். இல்லை அதுலேயே ஏதாவது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதில் வந்து எனக்கு ஓப்பன் ஆகணும். அந்த மாதிரி கான்செப்ட்டு. இமெயில் லிங்க் அப்படின்னா சென்ட் அண்ட் இமெயில். அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெயில் கொடுத்துட்றேன். வாசு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் சென்ட் மெயிலில் கொடுத்துட்றேன். மெயில் டு இப்போ vasu@gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா அந்த மெயிலில் நான் வந்து எனக்கு ஹைட் ஆகிருக்கும். அப்போ சென்ட் மெயிலுங்கிறது மட்டும்தான் எனக்கு இருக்கும். அந்த சென்ட் மெயிலில் நான் கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயிலோட ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா? அங்கே போய்டும். நம்ம அந்த இடத்துல நமக்கு என்ன நம்ம சென்ட் பண்ணணுமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஃபோன் கிளிக் அப்படின்னா ஃபோன் நம்பர் கிளிக்கபிள். அப்போ நான் அதுக்குன்னு ஒரு கோடிங்கில் நான் அதுக்குன்னு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன். அது ஹைட்டில் இருக்கும். அப்போது வந்து எனக்கு ஹைட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கால் நவ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன். அந்த இடத்துல எனக்கு நம்பர் இருக்காது, பெஸ்ட் என்னாகும் கால் ஆகும். அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிளிக் நவ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். புரியுதா? இது அதோட கான்செப்ட்டு. 4 கான்செப்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மெயிலில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.